வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். இறை வணக்கம். ஆதியெனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி ஆதியெனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர்மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி குண்டமெலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என அறிய நினைந்தேனப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என்மை உணர்வு எழுப்பி குறித்தென்னை அறிவித்த குருவே அன்பே. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நாடி சுத்தி பிராணாயாமம். ஆழ்ந்த சுவாசம், முழு கவனத்துடன் செய்கின்றோம்.
மூச்சுக்காற்றை உள்ளே இழுக்கும் போது தூய பிரபஞ்ச சக்தி உடலுக்குள் நிரம்புகின்றது என்ற பாவனையோடும், மூச்சுக்காற்றை வெளியேற்றும் போது உடலிலுள்ள தேவையற்ற கழிவுகள், சக்திகள், பதிவுகள் அனைத்தும் வெளியேறிக் கொண்டிருப்பதையும் பாவித்து நாடி சுத்தி செய்கிறோம். வாழ்க. நாடி சுத்தியை இடது நாசியின் வழியாக மூச்சுக்காற்று வெளியே வரும்போது நிறைவு செய்து கொள்ளலாம். வாழ்க. தண்டுவட சுத்தி, மூலாதாரம். மூலாதாரத்துல நல்லா அந்த உயிர் சக்தியினுடைய உணர்வை உணர்கிறோம். இப்ப அந்த உணர்வோட அந்த உயிர் சக்தியை மூச்சுக்காற்று, மனம் இரண்டின் துணை கொண்டு அப்படியே முதுகுத்தண்டின் வழியா அப்படியே மேல இழுத்துட்டு வாங்க. மூச்சை இழுத்து கொண்டே முதுகுத்தண்டின் வழியாக மேல வர்றோம். உச்சி, தலை உச்சியை பாருங்க. உச்சியில் அந்த துடிப்பு நல்லா தெரியும். அப்படியே மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம். மேலும் கீழும் இயல்பான சுவாசத்தோடு மனமும் உயிர் சக்தியும் இணைந்த பயணம். மூச்சு எடுத்துட்டு மேல வர்றப்ப துரியத்துல உணர்றோம். மூச்சை விட்டுக்கிட்டு கீழே போறப்ப மூலாதாரத்துல உணர்றோம். நடுவுல முதுகுத்தண்டுலையும் அந்த உணர்வை நாம பெற முடியும். நல்லா உணர்ந்து இயல்பான சுவாசத்தோட செய்யும். இயல்பான சுவாசம், மூச்சு, மனம், உயிர் சக்தி, இந்த மூன்றும் இணைந்து இயங்கிறத உணர்ந்து செய்கிறோம். முதுகுத்தண்டு வடம் முழுவதும் சுத்திகரிக்கப்பட்டு குண்டலினி சக்தி மேலும் கீழும்
சென்று கொண்டிருப்பதை பார். வாழ்க வளமுடன். தண்டுவட சுத்தியை ஆக்கினையில் நிறைவு செய்து கொள்ளலாம். அன்பர்களே, ஒரு 40 நிமிடம் நாம் தவம் இயற்ற இருக்கின்றோம். அதனால உங்களுக்கு எப்படி உட்கார்ந்தா சௌகரியமாக இருக்குமோ அந்த மாதிரி உட்கார்ந்துக்கோங்க. உடல் தளர்வாக இருக்கட்டும். தலை, கழுத்து, முதுகுத்தண்டு நேராக இருக்கட்டும். இட தூய்மை. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அப்படியே நம்ம உடலை கடந்து அப்படியே விரிந்து வாங்க. நமது வீடு முழுக்க பாருங்க. நமது வீடு முழுவதும், இல்லம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக சக்தி நிரம்பி இருப்பதை பாருங்க. நல்ல உணர்வுக்கு வரட்டும். இன்னும் கொஞ்சம் விரிஞ்சுவாங்க. பூமி அளவிற்கு நாம பூமி மேல அமர்ந்திருக்கிறோம். நம்ம மனதை விரித்து பாருங்க. நாம் அமர்ந்துள்ள இடம் இந்த பூமி. அப்ப இந்த பூமியை சுற்றிலும் அந்த சக்தியை நீங்க ஈர்க்க முடியும். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின பூமி முழுவதும் அந்த தெய்வீக சக்தி பாய்ந்து நிரம்பி சூழ்ந்து அழுத்தி கொண்டிருப்பதை பார். இப்போ நாம நமக்கு மட்டும் இந்த இட தூய்மையை செய்யாமல் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் இந்த தெய்வீக சக்தியை நாம் கொடுத்திருக்கிறோம். இது ஒரு உயர்ந்த நிலை. இன்னும் அப்படியே விரிந்து வாங்க, விரிந்து வாங்க, விரிந்து வாங்க. பிரபஞ்சம் அளவுக்கு வாங்க. கோடி பல கோடி நட்சத்திரங்கள் மிதந்து உருண்டு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பிரபஞ்சம் முழுக்க விரிஞ்சு வாங்க. இப்ப நாம் அமர்ந்திருக்கிற இடம் பிரபஞ்சம். இப்ப பிரபஞ்சத்திற்கே ஒரு இட தூய்மை செய்கிறோம். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின நாம் அனைவரும் இறைவனுடைய வெளிப்பாடு. நம் மனம் எல்லையற்ற சக்தி கொண்டது. அதற்கு பிரபஞ்சம் என்பது ஒரு சிறு பகுதிதான் மனதை பொறுத்த வரையில. அப்போ இப்ப நம்ம பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற அனைத்து கோள்களுக்கும் அனைத்து உயிர்களுக்கும் அந்த தூய்மையை வழங்கி இருக்கிறோம். இது ஒரு மிக உயர்ந்த குணம். அருளாற்றல் பாய்ச்சுதல், அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை 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 அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். நல்லா உணர்ந்து பார். நல்ல உணர்வுக்கு வர நீங்கள் விரும்பினால் இதே சக்தி இந்த பூமியில் உள்ள அனைத்து உயிர்களுக்குள்ளும் பாய்ந்து நிரம்புவதையும்
உங்களால் உணர முடியும். முயற்சி பண்ணி பார். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை 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 அலையா பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். மகரிஷி அவர்கள் அருட்பேராற்றல் என் உடலிலேன்னு போடல. அதனால நீங்க எல்லா உடல் உயிரிலையும் நாம தான் இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் அந்த அருளாற்றலை பாய்ச்ச முடியும். இப்ப பிரபஞ்சம் வரைக்கும் விரிஞ்சு வாங்க. அருட்பேராற்றல் என்ற இறை சக்தி பிரபஞ்சம் முழுவதும் உள்ள அனைத்து உயிர்களினுடைய உடலிலும் உயிர் துகள்களிலும் அலை 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 அலையா பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருப்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். நல்ல உணர்வுக்கு உங்களுக்குள்ளேயும் பாயும். 3 முறை சொல்லும் போது நமக்குள்ளும் பாயும். பிரபஞ்சம் முழுவதும் உள்ள அனைத்து உயிர்களுக்குள்ளும் அந்த சக்தி பாயும். அருட்காப்பு. உங்க மன விரிவை ஒட்டி உங்களுக்கும் காப்பு போடலாம், பூமிக்கும் காப்பு போடலாம், பிரபஞ்சத்திற்கும் காப்பு போடலாம். உங்கள் விருப்பம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்கள் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. நமக்கு காப்பு போட்டா பூமிக்கோ பிரபஞ்சத்துக்கோ போகாது. பூமிக்கு காப்பு போட்டா பிரபஞ்சத்திற்கு போகாது, நமக்கு வரும். பிரபஞ்சத்திற்கே காப்பு போட்டோம்னா பூமிக்கும் வரும், நமக்கும் வரும். உயர்ந்த நிலை. அன்னைக்கு வணக்கம். அன்னையினுடைய முழு உருவத்தை நினைந்து பாருங்க. வணங்க வேண்டாம், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இப்ப அப்படியே அன்னை எங்கிருந்து வந்தாங்கன்னு பாருங்க. அவங்க அன்னையினுடைய வயிற்றுல இருந்து வந்தாங்க. அவங்க உருவம் தெரிஞ்சா பாருங்க. அந்த அன்னை எங்க இருந்து வந்தாங்கன்னா அவங்க அன்னையினுடைய வயிற்றுல. இப்படியே போனீங்கன்னா ஆதி அன்னை இருப்பாங்க இல்லையா, மனித உருவுல. அவங்க, அதற்கு முன்னாடி பல உயிர்கள், அதற்கு முன்னாடி சக்தி வடிவம், பிரபஞ்ச அன்னை. பிரபஞ்ச அன்னையிலிருந்து தான் நமது அன்னை உருவம். அப்ப நமது அன்னையிலிருந்து இறைநிலையிலிருந்து தோன்றிய அனைத்து சக்தி வடிவத்தையும் நன்றியுணர்வோடு நமது அன்னையினுடைய வடிவிலே வணங்கி, அந்த பிரபஞ்ச சக்தி நம்மை வாழ்த்தக்கூடிய வாழ்த்தை நமது அன்னையினுடைய வடிவிலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளும். வாழ்க. அம்மா அப்பாவை சுத்தினா உலகத்தின சுத்தின மாதிரின்னு சொன்னாங்க இல்லையா, அதனுடைய தத்துவம் அப்பா சுத்தவெளி, அம்மா பிரபஞ்சம். இப்ப நீங்க இனிமேல் எப்ப அன்னைக்கு வணக்கம் சொன்னாலும் இந்த பிரபஞ்ச அன்னை நமது அன்னையினுடைய வடிவத்திலே நம்மை வாழ்த்துறதை நீங்க உணர்ந்து பாருங்க. தந்தைக்கு வணக்கம். தந்தையினுடைய முழு உருவம் அவருடைய தந்தையார், அவருடைய தந்தையார், அவருடைய தந்தையார். அப்படியே பல ஜென்ம மனித தந்தைகள், விலங்குகள், அதற்கு முன்னாடி சுத்த வெளி.
தந்தை என்பவர் சுத்த வெளியினுடைய வெளிப்பாடு. அப்ப அந்த அருட்பேராற்றலாகிய சுத்த வெளியே தந்தையினுடைய உருவத்திலே நம்மை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தக்கூடிய காட்சியை நீங்க உணர்வு பூர்வமா பார்க்கலாம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு மகானை வணங்கும் போது குரு மகானுடைய உருவம், ஆனா அவர்களுக்கு உள்ள இருக்கிற அந்த உயிர் தொடர்பு அப்படிங்கிறது இதுநாள் வரைக்கும் இந்த பிரபஞ்சத்திலே தோன்றி இறை உணர்வை பெற்ற அறநெறி வாழ்ந்த அனைத்து மகான்களுடைய தொடர்பும் அவங்க கிட்ட இருக்கு. ஒரே ஃப்ரீக்வன்சி தான். அப்ப அருட்தந்தை அவர்களோடு இதுகாரும் இப்பிரபஞ்சத்திலே தோன்றிய அத்துணை மகான்களும் சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் ரிஷிகளும் மகரிஷி அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்த அனைத்து ஞான பெருமக்களும் அருட்தந்தை அவர்களுடன் இணைந்து நம்மை வாழ்க வளமுடன் என வாழ்த்திக் கொண்டிருக்கின்ற காட்சி. வாழ்க. தவம் துரியம் தொடக்கம் ஆக்கினை. மெதுவாக கண்களை திறந்து மென்மையாக கண்களை மூடி ஆக்கினை சக்கரத்தில் மனதை நிறுத்தி கூர்ந்து கவனிப்போம். நீண்ட நாட்களா தவம் பண்றதால நேரடியாக உங்கள் ஒவ்வொருவராலும் உயிரின் அசைவை உணர முடியும். இன்னும் கூர்ந்து கவனிக்கும். இன்னும் கூர்ந்து கூர்ந்து முழு கவனமும் ஆக்கினை.
எண்ணங்கள் வர்றப்பவே உயிர் மேல திருப்புங்க. இன்னும் ஒடுங்கி வாங்க. நுணுகி வரணும். ஒரு ஊசி முனை அளவிற்கு ஒடுங்கி நில்லுங்க. ஊசி முனை வாசல் ஒன்றை திறந்து காட்டி அங்கு உன்னையே சில நாள் காவல் வைத்து கவனி. ஆக்கின
வாழ்க. மெதுவாக அப்படியே மேல உயர்ந்து வாங்க. துரியம். ஆக்கினையில உணர்ந்த உயிரை அப்படியே துரியத்துக்கு எடுத்து வாங்க. தலை உச்சி. தலை உச்சி. கூர்ந்து கவனிப்போம். இன்னும் கூர்ந்து கூர்ந்து வாங்க. துரியம். இன்னும் கூர்ந்து வாங்க. கூர்ந்து வாங்க.
இன்னும் நுணுகி வாங்க, நுணுகி வாங்க. இந்த உயிரினுடைய அசைவை பிடிக்கணும். உயிரோடு அப்படியே இணைந்து நில்லுங்க. உயிரின் அசைவை கவனித்துக் கொண்டு அப்படியே அந்த உயிரோடு இணைந்து நில்லுங்க. நாமே உயிராக மாறி நிற்கிறோம். அந்த உயிரோட இயக்கத்தோடு இணைந்திருக்கிறோம். அப்படியே உயிரினுடைய மையத்துக்கு வாங்க. உயிர் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மையம் இயக்கமற்று இருக்கு. அப்படியே உள்ள வாங்க, உள்ள வாங்க. இந்த மையத்துக்கு வாங்க. சுத்த வெளி.
உயிரின் மையத்தில் இருக்கிறோம். சுத்த வெளி. மாசில்லா ஆதி நிலை அறியும் உச்சி. சுத்த வெளியோடு இணைந்து நின்று தவமியற்றுகின்றோம். சுத்த வெளி காரிருள் கும்மிருட்டு. ஆழ்ந்த அமைதி. உயிரின் மையம் சுத்த வெளி.
வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சுத்த வெளியிலிருந்து மெதுவா அப்படியே விரிந்து வாங்க, விரிந்து வாங்க. உயிர் துகள் அளவுக்கு விரிந்து வாங்க. உயிரின் சுழற்சியை உணருங்க. வாழ்க. தவத்தினை நிறைவு செய்ய துரியத்தில் குவிந்துள்ள தவ ஆற்றலை உடல் முழுவதும் பரவவிட்டுக் கொள்வோம். தவ ஆற்றலினால் உடலும் உள்ளமும் தூய்மை அடையட்டும், மேன்மை பெறட்டும். நல்ல அந்த சக்தி உச்சியிலிருந்து பாதம் வரை அப்படியே பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருப்பதையும் அந்த தூய தவ சக்தியால் நம் உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடைந்து கொண்டிருப்பதையும் பாருங்கள். உடலே உணர்வாக, உணர்வே உடலாக சிறிது நேரம் லயித்திருப்போம். வாழ்க. சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ். அருட்பேராற்றல் என்ற இறை சக்தியினுடைய கருணையினால் நான் நல்ல உடல் நலத்தோடு இருக்கின்றேன். நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக வாழ்கின்றேன். என் வாழ்விற்கு தேவையான அனைத்து செல்வங்களையும் நிறைவாக பெற்றிருக்கின்றேன். பிறருக்கு நன்மையே செய்யக்கூடிய குணத்தினால் பிரபஞ்ச உயிர்கள் அனைத்தும் என்னை வாழ்க வளமுடன் என வாழ்த்திக் கொண்டிருக்கின்ற உயர் புகழை பெற்றிருக்கின்றேன். இறையோடு இறையாக இணைந்து அந்த பேரின்பத்திலே திளைத்து அன்பும் கருணையுமாக அனைத்து பொருட்களையும் உயிர்களையும் இறையாக கண்டு வாழ்கின்றேன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்த்துக்கள். வாழ்க்கை துணையை நினைந்து வாழ்த்துவோம். நல்ல முழு உருவத்தையும் நினைந்து நன்றியுணர்வோடு வாழ்த்துவோம். உணர்ந்து வாழ்த்து. பெற்ற மக்கட் செல்வங்களை நினைந்து வாழ்த்துவோம். மனதார உணர்ந்து வாழ்த்துகிறோம். உடன் பிறந்தோர்களை நினைந்து வாழ்த்துவோம். நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள், சுற்றத்தார்கள்
அனைவரையும் நினைந்து வாழ்த்துவோம். தொழில்துறையிலே நம் தினசரி கடமைகளிலே நம்மோடு தொடர்புடைய அனைத்து அன்பர்களையும் நினைந்து வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் நம் கர்ம வினைகளை எல்லாம் போக்குவதற்காக இறை எடுத்த உருவம் என்பதை உணர்ந்து நன்றியுணர்வோடு வணங்கி அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற வேண்டும் என்ற கருணையுணர்வோடு வாழ்த்துவோம். வாழ்க வளம். இரண்டொழுக்க பண்பாடு உணர்ந்து சொல்வோம். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க. உலக நலவேற்பு உலகத்தை நினைந்து சொல். உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க. மழை வாழ்த்து நம்ம பகுதி முழுக்க நினைந்து பாருங்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழி மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ். பூமி முழுவதும் நினைச்சுக்கோ. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழி மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ். பிரபஞ்சம் முழுவதும் ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழி
மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்ம மனதுக்குள்ள போய் அந்த அமைதியை உணர்ந்து பாரு. நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். சுற்றி விரிந்து அந்த அமைதியை பார். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. சாந்தி, சாந்தி, சாந்தி. வாழ்க வளம். இரண்டு கைகளையும் மெதுவாக பிரித்து ஓசையின்றி மென்மையாக தேய்த்து இரண்டு உள்ளங்கைகளையும் கண்களிலே ஒற்றிக்கொண்டு முகம் முழுவதும் வருடி கொடுத்து கைகளை நன்கு மேலே உயர்த்தி சேர்த்து வைத்து ஒரு ஆழ்ந்த சுவாசம். மெதுவாக கைகளை கீழே வைத்து மென்மையாக கண்களை திறந்து தவத்தை நிறைவு செய்து கொள். வாழ்க, வாழ்க, வாழ்க வளமுடன் அன்பர்.